அன்பான இறை மக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 217வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி ஹோசேயா அதிகாரம் 10 முதல் 14 வரை. ஹோசேயா அதிகாரம் 10. இஸ்ரேலின் உண்மையற்ற இதயம். இஸ்ரேல் தழைத்து வளர்ந்த திராட்சை கொடி, அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கின்றது. எவ்வளவு மிகுதியாக கனிகளை கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியாய் பலிபீடங்களை அமைத்தது. எத்தகைய சிறப்புடன் நாடு செழிப்புற்றதோ அதற்கு இணையாய் சிலை தூண்கள் சிறப்பு பெற்றன. இருமனம் கொண்ட மக்களாகி அவர்கள் தங்கள் குற்றத்திற்காக தண்டனை பெறுவார்கள். ஆண்டவர் அவர்களுடைய பலிபீடங்களை தகர்த்திடுவார், அவர்களுடைய சிலை தூண்களை நொறுக்கி விடுவார். அப்போது அவர்கள், நமக்கு அரசன் இல்லை, ஆண்டவருக்கு நாம் அஞ்சி நடக்கவில்லை, அரசன் இருந்தாலும் நமக்கு என்ன செய்வான் என்பார்கள். வீண் வார்த்தைகளையே அவர்கள் பேசுகின்றார்கள், பொய்யான இட்டு உடன்படிக்கை செய்கின்றார்கள். ஆதலால் வயலின் உழவு சால்களில் முளைக்கும் நச்சு பூண்டுகள் போல தண்டனை தீர்ப்பு முளைக்கும். சமாரியாவில் குடியிருப்போர் பெத்தாவேனில் உள்ள கன்றுக்குட்டியை முன்னிட்டு நடுங்குவர். அதன் மேன்மை இப்பொழுது மறைந்து போயிற்று, அதை குறித்து அதன் மக்கள் துயரடைவார்கள். அதன் குருக்களும் அதற்காக புலம்புவார்கள். அதுவே அசீரியாவிலுள்ள யாரேபு மன்னனுக்கு அன்பளிப்பாக கொண்டு போகப்படும். எப்ராயிம் வெட்கமடைவான், இஸ்ரேல் தன் ஆலோசனையால் நாணம் அடைவான். சமாரியாவின் அரசன் நீர்மேல் குமிழி போல் அழிந்து போவான். இஸ்ரேலின் பாவமாகிய சிலை வழிபாட்டின் உயர்ந்த இடமெல்லாம் அழிக்கப்படும். முள்களும் முட்புதர்களும் அவற்றின் பலிபீடங்கள் மேல் வளரும். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து, எங்களை மூடிக்கொள்ளுங்கள், குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்வார்கள். தண்டனை தீர்ப்பு பற்றிய ஆண்டவரின் அறிவிப்பு. இஸ்ரேலர் கிபையாவில் தங்கியிருந்த நாளிலிருந்தே பாவம் செய்து வந்தார்கள். கிபையாவில் பொல்லார் மேல் எழுந்த கடும் போர் அவர்கள் மேலும் வராதா? நான் வந்து அவர்களை தண்டிப்பேன். அவர்கள் செய்த இரட்டை தீச்செயல்களுக்கு தண்டனை வழங்கும் பொருட்டு அவர்களுக்கு எதிராக வேற்றினத்தார் ஒன்று கூடுவர். எப்ராயிம் நன்றாக பழக்கப்பட்டதும் புனையடிக்க விரும்புவதுமான பசுவாய் இருக்கின்றான். நானும் அதன் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன். எப்ராயிமை ஏரில் பூட்டுவேன், யூதா உழுவான், யாக்கோபு அவனுக்கு பரம்படிப்பான். நீதியை நீங்கள் விதைத்து கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள். உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. நீங்கள் கொடுமையை உழுதீர்கள், தீவினையை அறுவடை செய்தீர்கள், பொய்மை கனியை தின்றீர்கள். உங்கள் தேர்ப்படைகளின் மேலும் வீரர்களின் எண்ணிக்கையின் மேலும் நீங்கள் நம்பிக்கை வைத்தீர்கள். ஆதலால் உங்கள் மக்களிடையே போர்க்குரல் எழும்பும், உங்கள் அரண்கள் யாவும் அழிக்கப்படும். போரின் நாளில் பெத்தர்பேலை சல்மான் அழித்த போது அன்னையர் தம் பிள்ளைகளோடு மோதியடிக்கப்பட்டது போல அது இருக்கும். பெத்தேலே, உன் கொடிய தீவினைக்காக உனக்கும் இவ்வாறே செய்யப்படும். பொழுது விடியும் போது இஸ்ரேலின் அரசன் அழிந்து போவது உறுதி. ஹோசேயா அதிகாரம் 11. தம் மக்கள் மேல் கடவுளின் பேரன்பு. இஸ்ரேல் குழந்தையாய் இருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். பாகால்களுக்கு பலியிட்டார்கள், சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள். ஆனால் எப்ராயிமுக்கு நடை பயிற்றுவித்தது நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே. ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை ஆற்றினேன், அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். எகிப்து நாட்டுக்கே அவர்கள் திரும்பி போவார்கள், அசீரியா அவர்களை அரசாலும். ஏனெனில் என்னிடம் திரும்பி வர மறுத்துவிட்டார்கள். அவர்களுடைய தீய எண்ணங்களை முன்னிட்டு அவர்களின் நகர்களுக்கு எதிராக வாள் பாய்ந்தெழுந்து அவர்கள் கதவுகளின் தாழ்பால்களை நொறுக்கிவிட்டு அவர்களை விழுங்கிவிடும். என் மக்கள் என்னை விட்டு விலகி போவதிலேயே கருத்தாய் இருக்கிறார்கள். அவர்கள் மேல் நுகத்தடி பூட்டப்படுவதால் கூக்குரல் இடுவார்கள், அந்த நுகத்தை அகற்றுவார் எவரும் இல்லை. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரேலே, உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? உன்னை எப்படி அதிமாவை போலாக்குவேன்? செபோயிமுக்கு செய்தது போல் உனக்கும் செய்வேனோ? என் உள்ளம் அதை வெறுத்து ஒதுக்குகின்றது, என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கனலை கொட்ட மாட்டேன், எப்ராயிமை அழிக்க திரும்பி வர மாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர். ஆதலால் நான் நகருக்கு எதிராக வர மாட்டேன். அடிமை தலையினின்று திரும்புதல். ஆண்டவராம் என் பின்னே அவர்கள் போவார்கள், நானும் சிங்கத்தைப் போல கர்ஜனை செய்வேன்.
ஆம், நான் கர்ஜனை செய்வேன். அவர்களின் புதல்வர் மேற்கிலிருந்து நடுங்கிக் கொண்டு வருவர். எகிப்து நின்று பறவைகள் போலவும் அசீரியா நாட்டினின்று புறாக்களைப் போலவும் நடுங்கிக் கொண்டு வருவர். அவர்களை தம் வீடுகளுக்கே திரும்ப செய்வேன் என்கிறார் ஆண்டவர். எப்ராஹிம் மக்களின் பொய்க்கூற்று என்னை சூழ்ந்துள்ளது. இஸ்ரேல் குடும்பத்தாரின் வஞ்சகம் என்னை வளைத்து கொண்டுள்ளது. ஆனால் யூதா இறைவனோடு இன்னும் நடக்கிறான். தூயவராம் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். ஹொசேயா அதிகாரம் 12. இஸ்ரேலரின் கடந்த கால அனுபவமும் ஆண்டவரின் கண்டிப்பும். எப்ராஹிம் காற்றை உண்டு நாள் முழுவதும் கீழே காற்றை பிடிக்க ஓடுகிறான். பொய்யும் மண் செயலும் அவனிடம் பெருகிவிட்டன. அசீரியாவோடு உடன்படிக்கை செய்கின்றான். எகிப்துக்கு எண்ணெய் கொடுத்து அனுப்புகின்றான். ஆண்டவருக்கு யூதாவோடு வழக்கு ஒன்று உண்டு. யாக்கோபை அவன் தீய வழிகளுக்கேற்ப தண்டிப்பார். அவன் செயல்களுக்கு தக்கபடி கைமாறு தருவார். யாக்கோபு தன் தாயின் வயிற்றிலேயே தமையனை முந்திக் கொண்டான். பெரியவனாக வளர்ந்த பின்பு கடவுளோடு போராடினான். வானதூதரோடு போராடி வெற்றி கொண்டான். கண்ணீர் சிந்தி அவர் அருளை வேண்டிக் கொண்டான். பெத்தேல் என்னும் இடத்தில் அவரை சந்தித்தான். அவரும் அங்கே அவனுடன் பேசினார். அந்த ஆண்டவரே படைகளின் கடவுள். ஆண்டவர் என்பதே அவரது பெயராம். ஆதலால் இஸ்ரேலே, உன் கடவுளிடம் திரும்பி வா. இரக்கத்தையும் நீதியையும் கடைபிடி. எப்போதும் உன் கடவுளை நம்பி காத்திரு. பேராசையும் தண்டனையும். ஆனால் இஸ்ரேல் கள்ளத்தராசை கையில் வைத்திருக்கும் கானானியன் போன்றவன். அவன் கொடுஞ்செயல் புரியவே விரும்புகின்றான். எப்ராஹிம், நான் பணக்காரனாகிவிட்டேன், எனக்கென்று செல்வம் சேர்த்து கொண்டேன் என்கிறான். ஆனால் அவனது செல்வம் எல்லாம் சேர்ந்தும் கூட அவனது தீச்செயலின் பழியை அகற்றாது. எகிப்து நாட்டினின்று உன்னை அழைத்து வந்த நாள் முதல் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். விழா நாள்களில் போல மறுபடியும் உன்னை கூடாரங்களில் வாழ செய்வேன். இறைவாக்கினர்களிடம் பேசினேன். நானே சாட்சிகளின் எண்ணிக்கையை பெருக்கினேன். இறைவாக்கினர் வாயிலாக ஓமைகளில் பேசினேன். கிளையாதில் தீச்செயல் மலிந்திருப்பதால் அவர்கள் திண்ணமாய் அழிவார்கள். கில்காலில் காளைகளை பலியிடுவதால் உளவுசால் அவர் அருகே இருக்கும். கற்குவியல் போல் அவர்களுடைய பலிபீடங்கள் ஆகிவிடும். யாக்கோபு ஆறாம் நாட்டிற்கு தப்பி ஓடினான். இஸ்ரேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்தான். அப்பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். இறைவாக்கினர் ஒருவரை கொண்டு ஆண்டவர் இஸ்ரேலை எகிப்திலிருந்து கூட்டி வந்தார். இறைவாக்கினர் ஒருவரால் அவன் பாதுகாக்கப்பட்டான். எப்ராஹிம் ஆண்டவருக்கு மிகவும் சினமூட்டினான். அவனுடைய தலைவர் அவனுடைய இரத்த பலியை அவன் மேலேயே சுமத்துவார். அவனுடைய நிந்தையை ஆண்டவர் அவன் மேலேயே திருப்புவார். ஹொசேயா அதிகாரம் 13. சிலை வழிபாட்டிற்கு வரும் தண்டனை தீர்ப்பு. எப்ராஹிம் பேசிய போது ஏனையோர் நடுங்கினர். இஸ்ரேலில் அவன் மிக உயர்ந்திருந்தான். ஆனால் பாகாலை வழிபட்ட குற்றத்திற்காய் மடிந்தான். இப்போதும் அவர்கள் பாவத்தின் மேல் பாவம் செய்கிறார்கள். சிலைகளை தங்களுக்கென வார்த்து கொள்கிறார்கள். அவர்களுடைய வெள்ளியில் செய்யப்பட்ட சிலைகள் அவையாவும் தட்டானின் கைவேலைகளே. இவற்றுக்கு பலியிடுங்கள் என்கிறார்கள் அவர்கள். மனிதர் கன்றுக்குட்டிகளை முத்தமிடுகின்றார்கள். ஆதலால் அவர்கள் காலையில் காணும் மேகம் போலும் விரைவில் உலர்ந்து போகும் பனித்துளி போலும் சுழல் காற்றில் சிக்கிய கலந்து துரும்பு போலும் பலகனி வழியாய் வெளிப்பட்ட புகை போலும் ஆவார்கள். எகிப்து நாட்டினின்று உன்னை விடுவித்த நாள் முதல் நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். என்னை தவிர வேறு கடவுளை நீ அறியாய். என்னையன்றி வேறு மீட்பரும் இல்லை. வறண்ட நிலமாகிய பாலை வெளியில் உன்னை அறிந்து ஆதரித்தவர் நானே. வளமான மேய்ச்சல் கிடைத்தபடியால் அவர்கள் மன நிறைவுற்றார்கள். மன நிறைவடைந்ததும் செருக்குற்று என்னை மறந்து போனார்கள். ஆதலால் நான் அவர்களுக்கு ஒரு சிங்கம் போல் இருப்பேன். வேங்கை போல பாயுமாறு வழியோரத்தில் மறைந்திருப்பேன். குட்டியை பறிகொடுத்த பெண் கரடி போல் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் நெஞ்சை கிழிப்பேன். சிங்கத்தை போல் அங்கேயே அவர்களை தென்றொழிப்பேன். காட்டு விலங்கு அவர்களை கிழித்தெறியும். இஸ்ரேலே, உன்னை நான் அழிக்கப் போகின்றேன். உனக்கு உதவி செய்ய வல்லவன் யார்? எனக்கு அரசன் வேண்டும், தலைவர்கள் வேண்டும் என்று என்னிடம் கேட்டாய். உன்னை மீட்கும் அரசன் எங்கே? உன் நகர் அனைத்திலும் உள்ள தலைவர்கள் எங்கே? வேண்டா வெறுப்போடு உனக்கு நான் ஒரு அரசனை தந்தேன். என் சினத்தில் நான் அவனை அகற்றிவிட்டேன். அழிவு வருவது திண்ணம். எப்ராஹிமின் தீச்செயல் சேர்த்து வைக்கப்பட்டுள்ளது. அவனுடைய பாவம் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. அவனுக்கான பேறுகால வேதனை வந்தாயிற்று. ஆனால் அவன் ஓர் அறிவற்ற பிள்ளை. பிறக்கும் நேரம் வந்துவிட்டது. ஆனால் கருப்பையை விட்டு வெளியேற மறுக்கிறான். பாதாளத்தின் பிடியினின்று அவர்களை விடுவிப்பேனோ? சாவிலிருந்து அவர்களை மீட்பேனோ? சாவே, உன் கொள்ளை நோய்கள் எங்கே? பாதாளமே, உன் அழிவு வேலை எங்கே? தற்போது இரக்கம் என்னிடம் இல்லை. எப்ராஹிம் தன் சகோதரருள் கணிதரும் மரம் போல் இருக்கலாம். ஆயினும்
ஆண்டவரின் மூச்சாகிய கீழே காற்று பாலை நிலத்திலிருந்து கிளம்பி வரும். வந்து அவனுடைய நீரோடைகளையும் நீரூற்றுகளையும் வறண்டு போக செய்யும். அவனது கருவூலத்திலிருந்து விலை உயர்ந்த பொருள்களை எல்லாம் வாரி கொண்டு போகும். சமாரியா தன் கடவுளை எதிர்த்து கலகமூட்டிற்று. அது தன் குற்றவழியை சுமக்கும். அதன் குடிமக்கள் வாளால் மடிவார்கள். அவர்களுடைய குழந்தைகள் மோதி அடிக்கப்படுவார்கள். அவர்களுடைய கர்ப்பவதிகள் கிழித்தெறியப்படுவார்கள். ஹோசேயா அதிகாரம் 14. மனமாற்றத்திற்கு அழைப்பு. இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள். தீவினை அனைத்தையும் அகற்றி அருளும். நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருள்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கோருவேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரவேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனோனை போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தலை தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராஹிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகிறார்கள்.